அதாவது போலிங் வைஸ் தான் தரம் பண்ணிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு டீம் பஞ்சாப். போன வருஷம் பாத்தீங்கன்னா 600 அச்சு காலி பண்ணிட்டான், நாக் அவுட் வச்சு போட்டானுங்க. அவனுங்களை 101ல முடிக்கிற அளவுக்கு பவரா வந்திருக்கானுங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் டேஞ்சர் தான். ஹேசல்வுட் வேற ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா ஃபுல் ஃபார்ம்ல அடிச்சு நல்லா போட்டு தள்ளுறாங்க. அது கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஐபிஎல் ஜெயிச்சிருவாங்களோ. ஏன் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது, ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு தாண்டி இது அவங்களுக்கு பிடிக்காம கிடையாது. இது ஒரு ஆர்சிபி டீம் மேல பிடிக்க காண்டு இல்லை, ஃபேன்ஸ் மேலதான் காண்டு. ஏன்னா டீமா ஜெயிச்சா அவனுக்கு ஒரு 18 பேர் ஜாலியா குஷி படுத்து தூங்கிடுவானுங்க. ஆனா ஃபேன்ஸ் அடிக்கிறது, ஜெயில் செட்டை விற்கிறது, இதெல்லாம் வந்துட்டு தப்பு. ஏன்னா ஒரு மேட்ச் வச்சதுக்கு குவாலிஃபை ஆனதுக்கு முன்னாடியே அது 3 நாள் சம்பவம் ஆனது உங்க எல்லாருக்கும் தெரியும், சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை விட்னஸ் பண்ணியுமே நீங்க பாக்கணும். அந்த இடத்துல ஒரு பொண்ணு, அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு வின் பண்றாங்க, ஒரு நம்பிக்கையில பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்ச்சி வசத்துல பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு உணர்ச்சி வசம் இருக்கு? ஒரு இப்போ உணர்ச்சி வசம் இருக்குன்றதுனால பொண்ணுலாம் போய் நீங்க பொண்ணுகிட்ட பம்பு இருப்பீங்களா? அது என்ன ஒரு உணர்ச்சி வசம்? அந்த 100%ல அந்த 70%க்கும் இந்த 30% தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70%க்கு அறிவு இல்லையா? அவங்க நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ, சும்மா வச்சுக்கோங்க. நான் ஜெனரல் தான் சொல்றேன், நான் சிஎஸ்கே ஃபேன். இப்போ என்னோட ஃபேன் ஒருத்தர் இருக்கா, சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் இருக்கா, ஃப்ரெண்டு போறான். அவன் வந்து விராட் போஸ்டர் மிதிக்கிறான், இல்ல விராட் போஸ்டரையோ விராட் ஃபேனையோ போட்டு அந்த கலாய்க்கிறான். அங்க போயிட்டு நான் போய் கூட சேர்ந்து கலாய்க்க மாட்டேன், தப்பு. அவன் ஃபேன் ஆகிறான், உனக்கு இந்த மாதிரி ஈத்து வந்துடுவேன். ஆனா இதுவே ராஜீவான அந்த கூட சேர்ந்து இன்னும் கலாய்ப்பாங்க. சில பேர் தான் சொல்றேன், நிறைய பேரை சொல்றேன். இங்க வந்து 30%ல இருக்கிறவனுங்க மூலையில இல்லாம தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஏன் நீங்க வந்து தடுக்க மாட்டீங்களா? பெங்களூர்ல அத்தனை பேர் இருந்தீங்க, சின்ன பையனை போட்டு அட வச்சுக்கிறாங்க போல அந்த இடத்துல. அது தப்பு தானே? இது அவனுக்கு ஜெயிக்க கூடாதுன்றதுக்கான ஒரு இது, அவனுக்கு தோக்கணும்ன்ற ஒரு எதுக்குன்னா பிடிக்காம கிடையாது. இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நடக்க கூடாதுன்றதுக்கான அப்படி நடந்துச்சு. ஆனா ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கப்பை புடுங்கிருங்க, ஆகாது, ஜெயிச்சிருங்க. அந்த வெற்றியை ருசி பார்க்கறதுக்கோசரம் இந்த ஃபேன்ஸ் பண்ற வேலையால அந்த வெற்றியை கையை பறிக்கவும் தயாரா இருங்க, அவ்வளவுதான். அதாவது மோஸ்ட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா முதல் 2 இருக்கிற டீம் தான் மோஸ்ட்லி கப் அடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் இப்போ போயிருச்சு, திரும்ப வின் பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்ஐ வந்தாங்கன்னா சான்சஸ் இருக்கு ப்ரோ எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா எம்ஐ கொஞ்சம் பவர் தான், பட் ஆனால் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பஞ்சாபும். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற மேட்ச்ல அவங்க மேல வந்து யார் வராங்களோ அவங்களுக்குள்ள ஃபேஸ் ஆஃப் நடக்கும். ஆனா அது சும்மா இருக்காது, நல்ல ஒரு எட்ஜியா தான் போகும். நல்ல ஒரு எட்ஜியான இந்த மாதிரி ஒரு எட்ஜியா இல்லாம நான் இந்த ரொம்ப எட்ஜியா போகணும்னு நினைச்சேன். பட் ஆனா டக்கு முடிச்சிட்டாங்க, பவராடி முடிச்சாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை அனலைஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியாது இல்லை. ஸோ பக்காவா அண்ணா யாரும் ஜெயிக்கலாம். ஆனா ஜெயிச்ச ஒரு வெற்றியை அடுத்தவங்களை பாதிக்காம கொண்டாடினா எல்லாருமே ஹாப்பி. நீ ஆர்சிபி ஜெயிச்சுன்னா நான் ஹாப்பி தான். ஆனா ஆர்சிபி ஃபேனா வந்து நீ அடுத்தவங்களை பாதிக்கிற பார்த்தியா, அதுதான் கடுப்பாகுது. ஜெயிச்சு தப்பு இல்லை, நான் அடுத்தவங்களை பாதிக்கிறது தான் தப்பாங்க. இதுதான் மேட்ரு. நான் ஒரு ஃபேனு, நான் கை கட்டி ஆடுவேன், தலையிலலாம் அடிப்பேன். ஜெயிச்சிட்ட நீ வந்து கேலி பண்ணு, பொம்பளை கப்புடா ஆம்பளை கப்புடா நீ தாண்டா அப்படின்னு தலை டவுன் பண்ணு, பண்ணு, பிரச்சனை கிடையாது. அது வயலன்ஸா பிசிக்கல் வயலன்ஸா எடுத்துன்னு போவாங்க. இந்த வருஷம் யார் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப், மும்பை, ஆர்சிபி இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஹெவி காம்படிஷன்ல 3 பேருக்கு போகுது. ஆனா இந்த மேட்ச் அடுத்த மேட்ச்ல வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க 2 பேருக்குள்ளதான் இருக்கும், எதிர் மும்பை ஆர் பஞ்சாப். ஆர்சிபி வந்துருச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ 2 பேருக்கு தான் இப்போ கணக்கு. 2 பேரும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட ஆச்சு போது. ஆர்சிபி ஃபேனா? ஆமா ப்ரோ, ஆர்சிபி தரமா செஞ்சு ஃபைனல் போயிட்டாங்க. தரமா சைட்ல சீக்கிரமா பொட்டலம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வீட்டுல போய் தூக்கும். நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு 180 அடிப்பாங்க, நம்ம சேஸ் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போவோம் அப்படின்னு நினைச்சோம். நான் 101 இவங்களை பொட்டலம் பண்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு இதுவாயிடுச்சு. ஃபைனல் அடிச்சிருவாங்களா இந்த வாட்டி? ஃபைனல் நமக்கு தான் ப்ரோ கப்பு, ஆர்சிபி தான் கப்பு. அது வேணா எழுதி வச்சுக்கோங்க. மொட்டை அடிக்கிற வர சொல்லியிருக்கேன் மீடியாலலாம், கன்ஃபர்ம் மொட்டை அடிச்சு எடுத்துன்னு வந்து மொட்டை எடுக்கிறேன் நானுங்க. புரியுதுலாம். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் ஆர்சிபி தோத்துச்சுன்னா மீசி எடுக்கிறேன்னாரு. அது ஆர்சிபி தோக்க மாட்டாங்க, எப்படியோ ஜெயிப்பாங்க அவங்களுக்கு தெரியும், அதனால சொல்லியிருப்பாங்க. ஆர்சிபி கம்பல்சரி ஜெயிக்குது, நான் மொட்டை அடிக்கிறேன். அதாவது ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா டாப் 2 தான் மோஸ்ட்லி கப் அடிச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, அது வேணா கன்ஃபார்ம். ஆனா சூழ்நிலை மாறலாம்ல, புரியுங்களா? அதை ஜெயிச்ச அப்புறம் தான் நம்ம வந்து பேச முடியும். அதாவது பெரிய டீம் ஜாவான் எம்ஐ வேற உள்ள இருக்காங்க, அவங்களதான் ப்ரோ நாங்க அடிக்கணும். அதுதான் எம்ஐ தான் ஃபைனல் வரணும், எம்ஐ அடிக்கணும், அதுதான் எங்களுக்கு. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஐ எங்களுக்கு பங்காளி, நாங்க எம்ஐ விட்டு அடிக்க வைப்போம், எம்ஐ தான் கப் அடிக்கும் அப்படின்றாங்க. எம்ஏ இருந்தாலும் சரி, ஜிடியா இருந்தாலும் சரி, பஞ்சாப் இருந்தாலும் சரி. இந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க, பொட்டலம் பண்ணிட்டோம், மும்பையும் வரோம், அதே மாதிரி பொட்டலம் பண்ணி அனுப்புறோம். யார் வந்தாலும் பொட்டலம். ஆமா,
அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் கப்ல ஆர்சிபின்னு எழுதிடலாம். எழுதி வச்சிருப்பாங்க இப்பவே, இப்ப காட்டுல போகுது. ப்ரோ இப்போ ஆர்சிபி ஃபைனல் போயிட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஃபைனல் போயிட்டாங்க தான், அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது தான். ஏன் வருத்தம் அளிக்குது ஆர்சிபி ஃபைனல் போன? வருத்தம் அளிக்குதுன்னா ஒருத்தவங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற வருத்தம் கிடையாது ப்ரோ. இது இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஜெயிக்கிறதுங்கிறது வேணாம்னு நினைக்கிறேன். மற்றபடி வரணும் இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க ஜெயிக்கிறத வந்துட்டு இன்னொரு டீம் மேல திணிச்சு அவங்கள ஒரு மாதிரி டவுன் பண்றாங்க. அது வேணாம்னு தான் நான் சொன்னேன், தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா விளையாடிருக்காங்க ப்ரோ. இன்னைக்கு பஞ்சாப் கிட்ட சூப்பராக விளையாடிருக்காங்க. பவுலிங்கை நல்லா போட்டிருக்காங்க. 10 ரனுக்கு ஒரு விக்கெட்டு, சூப்பர். மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பராக விளையாடினாங்க. கோலி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்துட்டு அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, சரியா அவுட் ஆயிட்டாரு. பட்டு அவங்க பிளேயர்ஸ் எல்லாரும், மற்ற பிளேயர்ஸ்லாம் சூப்பராக அடிச்சு இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபைனல் அடிக்கிட்டோம், ஃபைனலை வின் பண்ணட்டும் தாராளமாக, அது தப்பே கிடையாது. ஏன்னா 18 வருஷமா ஒரு டீம் தோத்துட்டு இருக்கு. 18வது வருஷம் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து செலிப்ரேட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு வெறி, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வெறி. நம்ம வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சு கோலி அவங்க என்ன சொல்றது, இத்தனை வருஷமா விட்டு கொடுக்காம ஒரு டீம் இருக்குன்னா அது வந்து ஆர்சிபி டீம் தான், அது எந்த டவுட்டுமே இல்லை. அந்த செலிப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கட்டும், ஜெயிச்சு கொண்டாடட்டும். ஆனா கொண்டாடுறன்ற பேர்ல மற்ற டீமை ட்ரோல் பண்ணாம கஷ்டப்படுத்தாம இருந்தா ஓகே, ஃபைன் தான். மற்றபடி ஜெயிக்கிட்டோம். ட்ரோல் பண்ணாம இருக்குன்னு சொல்றது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சொல்றீங்களா இல்ல ஆர்சிபி டீம்ல உள்ளவங்க சொல்றீங்களா? இல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் ரொம்பவே மற்ற டீமை ரொம்ப வந்துட்டு. இப்போ லாஸ்டா May 3 ஒரு மேட்ச் நடந்தது இல்ல, அங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், கேர்ள்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சி பிளாக் பண்ணி அவங்கள காயப்படுத்தினால அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுதான் சொல்லணும், தவிர மற்றபடி அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஆர்சிபி நல்ல டீம் தான், நல்ல ஒரு இதுதான். அவங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா ஐபிஎல் சீசன்லயே எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற டீம் தான் மோஸ்ட்லி கப் அடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் தவுத்துட்டாங்க. அடுத்து திரும்ப கம்பேக் கொடுத்து வந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, நாளைக்கு ஜிடிக்கும் மும்பைக்கும் இருக்கு. ஒருவேளை மும்பை நம்ம அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மும்பை உள்ள வந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் ஆபத்து இருக்கு. ஏன்னா மும்பை வந்துட்டு ஃபைனல்ல வேற மாதிரி விளையாடுவானுங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன மேட்ச் தர, நாளைக்கு வாங்க பேசுவோம். இன்னைக்கு ஆர்சிபி செல்ல குட்டீஸ்லாம் கொஞ்சம் கொண்டாடட்டும், ஜாலியாக இருக்கட்டும். ஃபைனலில் பார்த்துக்கலாம். ப்ரோ ஆர்சிபி டைரக்டா ஃபைனல் போயிட்டாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ப்ரோ, நான் சென்னை ஃபேன் தான் ப்ரோ. சென்னைக்கு அப்புறம் எனக்கு ஆர்சிபி தான் ப்ரோ. தோனிக்கு அப்புறம் விராட் தான் ப்ரோ. அவங்க வெளில போயிட்டாங்க, அதுக்காக ஆர்சிபி விட்டு கொடுக்க முடியாது ப்ரோ. சென்னையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சென்னை தான் ப்ரோ என்னோட டீம். 7 வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன், 7 வருஷமா நான் டோனி ஃபேன் தான். டோனி ரொம்ப பிடிக்கும், இன்ன வரைக்கும் நான் டோனி ஃபேன் தான். அவங்க வெளில போயிட்டாங்க ப்ரோ. 18 வருஷமா கஷ்டப்படுறது ஒரு டீம், அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றதுல தப்பே இல்லை ப்ரோ. விராட் கோலி காணி அந்த ஆர்சிபி கப்படிக்கணும் ப்ரோ. ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க, கண்டிப்பா வந்து ஆர்சிபி கப்படிப்பாங்க ப்ரோ. இந்த மேட்ச் வந்து ரொம்ப டஃபா போகும்னு நினைச்சீங்களா இல்ல சிம்பிளா ஈஸியா? டஃபா போகும் தான் ப்ரோ நினைச்சேன். பஞ்சாப் இப்பெல்லாம் விளையாட மாட்டாங்க, டஃபா விளையாடுவாங்க தான் நினைச்சேன். ஆனா வந்து ஆர்சிபி வந்து பவுலிங் சூப்பரா பண்ணிட்டாங்க ப்ரோ. டேர்னிங் பாயிண்டா வந்து ஜோசல் விட்டு இருந்தாரு ப்ரோ, மெயினான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே மேட்ச் பஞ்சாபுக்கு லூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. வந்து பஞ்சாபே உள்ள வந்தாலும், பஞ்சாபே அடிச்சு உள்ள வந்தாலும் டஃப் கொடுப்பாங்க ப்ரோ. ஆனா கண்டிப்பா ஆர்சிபி தான் ப்ரோ கப்பு. எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா விராட் கோலி நின்று அடிச்சு கொடுப்பாரு ப்ரோ. ஃபைனல் கப் அடிச்சு கொடுப்பாரு ப்ரோ ஆர்சிபிக்கு. உள்ள ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து மன நிம்மதி கொடுப்பாரு ப்ரோ 18 வருஷத்துக்கு அப்புறம். அதான் நான் சொல்றேன், எவ்வளவு வேணாலும் ட்ரோல் பண்ணலாம் ப்ரோ எல்லாரும், ஆனா கப்பு வந்து ஆர்சிபிக்கு தான் ப்ரோ. ஆனா உள்ள ஒரு எம்ஐ மும்பை இந்தியன்ஸ்னு ஒரு இருக்காது. எந்த டீம் வந்தாலும் இந்த சென்னை வெளில போயிடுச்சா அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். 18 வருஷமா கஷ்டப்படுறாங்க ப்ரோ. கண்டிப்பா வந்து எந்த டீம் வந்தாலும் சரி, மும்பை வந்தாலும் சரி, ஜிடி வந்தாலும் சரி, பஞ்சாப் வந்தாலும் சரி, டஃப் கொடுப்பாங்களே தவிர ஆர்சிபி வின் பண்ண முடியாது ப்ரோ. கடினமா உழைப்பாங்க ப்ரோ ஆர்சிபி. கடினமா முயற்சி எடுத்து கண்டிப்பா விராட் கோலி வின் பண்ணி கொடுப்பாரு ப்ரோ. பவுலிங் பயங்கரமா இருக்கு, கப்பு ஆர்சிபிக்கு தான் ப்ரோ. இந்த நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மொட்டை அடிப்பேன், மீசியை எடுத்துப்பேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வின் பண்ணோன்னே அவங்க எடுக்க வைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா தேவையில்லாம யாரும் சவால்லாம் விடக்கூடாது ப்ரோ. வாய் இருந்தா எல்லாம் பேசலான்ட்டு பேசக்கூடாது. நான் சென்னை ஃபேன் தான், ஆர்சிபிக்கு சப்போர்ட்டா பேசுறேன். என்னையவே நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது ஆர்சிபில வந்து தற்குறித்தனமா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அதுவும் இருக்காங்க ப்ரோ. கண்டிப்பா ஒரு கப் அடிச்சா அவங்களாம் நார்மல் ஆயிடுவாங்க. ஏன்னா 18 வருஷமா ஓட்டி இருக்காங்க ப்ரோ. 18 வருஷமா கலைச்சிருக்காங்க ஒரு டீமை. அப்புறம் அவங்க ஒரு வருஷம் இந்த மாதிரி பண்றதுல தப்பு கிடையாது. தப்பு தான், இருந்தாலும் வந்து தப்பு கிடையாது, அப்படிதான் நான் சொல்லுவேன் ப்ரோ. ஆர்சிபி விசஸ் பஞ்சாப், ஆர்சிபி ஈஸியா வின் பண்ணிட்டாங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ஆக்சுவலா ஆர்சிபியோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா ரொம்ப நாளாக கப்படிக்கணும் துடிக்கிற ஒரு டீம் அது. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போதும் அது ஒரு பெரிய சாதனையாகவே ஜெயிக்கிறாங்க. ஸோ நிறைய கப் அடிச்சு அவங்க நினைச்சது கொஞ்சம் நடந்துட்டோம் ப்ரோ. அதாவது மோஸ்ட்லி ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா டாப் 2ல இருக்கிற இதுதான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி பஞ்சாப் ஆர்சிபி எது வின் பண்ணு நினைக்கிறீங்க? பஞ்சாப் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. கீழே
மும்பைன்னு ஒரு டீம் இருக்கு, அது யாரும் இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். அவனுக்கு உள்ள வந்துட்டானுங்க, விடமாட்டானுங்க. ஆனா என்ன தோத்துட்டா விராட் கோலி அழுவாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் ஆர்சிபி கப் அடிச்சிருவான்றீங்களா? இந்த வாட்டி அடிச்சாதான் ப்ரோ, இல்லைன்னா குருசாமி ஆயிரும். எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படி. இல்ல அதாவது இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிக்காட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஓவரா வச்சு செஞ்சிருவாங்க ப்ரோ. ஆக்சுவலா சிஎஸ்கே ஃபேன்ஸ்னாலலாம் கலாய்க்கிறோம் அப்படின்லாம் இல்லை ப்ரோ. ஆக்சுவலா நானே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். நான் ஏன் கடுப்பாவனா, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் ப்ரோ சும்மாவே கத்துவானுங்க ப்ரோ. ஆனா கத்தவே வேஸ்ட் தான், அது அவங்களுக்கே தெரியும். பார்க்கலாம், ஏதோ மேட்ச் ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கட்டும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ.